சேனல். நம்ம வந்து இன்றைக்கி காலையில் கொடுத்த 2 ஸ்டாக்கோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் த எஜுகேஷன் பர்பஸ் இந்த வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ நீங்களும் வந்து உங்களோட ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து கியூமின்சிண்ட். ஸோ கியூமின்சிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காலையிலேருந்து வால்யூமே கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி கிளியராக சொல்லியிருக்கேன், வால்யூம் இல்லாத எந்த ஒரு ஸ்டாக்கையுமே நீங்கள் வந்து எடுக்காதீங்கன்ட்டு. ஸோ உங்கள் கீழே வந்து பாருங்கள், வால்யூம் வந்து நமக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ உங்கள் கீழே செக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த ரீஜன் ஃபுல்லாகவே நமக்கு வந்து வால்யூம் இல்லை. ஸோ ஒரு சின்ன ஸோ 28ஆந்தேதி இன்றைக்கி அப்படியே ஆரம்பிச்சிருக்கு, ஸ்லோவாக ஆரம்பிச்சுட்டு இந்த இடத்துல போய் பிரேக் அவுட் ஆக போயிருக்கு. ஆனால் நமக்கு வந்து எந்த ஒரு வால்யூமும் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் வால்யூம் இல்லாதனால இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டொரண்ட் ஃபார்மா. ஸோ டொரண்ட் ஃபார்மா வந்து ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு வால்யூமில் இருந்துச்சு. ஸோ இது வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, காலையிலேருந்து பாருங்கள் ஓரளவு நல்ல வால்யூம் தான் அங்கே வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ ஜென்ரேட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல என்ட்ரு ஆகிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பைக்கு போயிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நம்ம வந்து என்ட்ரு ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல நான் பை வந்து ஏதோ ஒரு கலர், என்ன கலர் கொடுத்துக்கலாம், இந்த கலரில் கொடுத்துறேன். ஸோ 14.91 நம்ம பை பண்ணியிருப்போம் டார்கெட் 1க்காக. ஆனால் டார்கெட் 1 போகாமல் அது ஸ்டாப் லாஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து எவ்வளோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 89லேருந்து 502 வரைக்கும் 99 ஒரு 13 பாயிண்ட் வந்து நமக்கு டார்கெட்டு. அப்போ அதில் வந்து ஒரு 6.5 பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸு. அப்போ நீங்கள் 14, அதாவது 1491 வந்து என்ட்ரு ஆகிருப்பீங்க. பட் ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு 6 பாயிண்ட் அடிச்சிருக்கும். ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ லாஸு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 171 குவான்டிட்டி வந்து நம்மளால் வந்து வாங்க முடியும் 50,000 ரூபாய்க்கு. ஸோ இதில் நம்ம வந்து எங்கே பை பண்ணோம், 91 வந்து பை பண்ணோம். ஸோ ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.5 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். 7 பாயிண்ட்ஸ்னே வச்சுக்கிங்க. ஸோ 7 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 90. ஸோ 85 எவ்வளோ லாஸ் நமக்கு இங்கே பாருங்கள். ஸோ 1165 ரூபா வந்து நமக்கு லாஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடு வந்து 1165 ரூபா வந்து நமக்கு லாஸு. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பி அனலைசிஸ் போகலாம். அதுக்கப்புறம் வால்யூம் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே சைட்வேஸ்லேயே இருந்திருக்கு. சைட்வேஸில் இருந்துட்டு நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. நல்லா தெளிவாக பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு அருமையான ஒரு பிரேக் அவுட் மறுபடியும் எடுத்திருக்கு டவுன் சைடில். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியும் கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்டில் இருந்துச்சு டவுன் சைடில். அப்போ வந்து இதுக்கு வந்து நான் வேறு ஒரு கலர் வச்சுக்கிறேன், ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ 1469, அதாவது 1469 நம்ம என்ட்ரு ஆகிருப்போம். 1064.9 என்ட்ரு ஆகிருந்தோம்னா அங்கே பாருங்கள் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து அடிச்சிருச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 69.50 செல் பண்ணியிருக்கிறது வந்து 69.50 14.90 நம்ம வந்து ஒரு 50 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து 1456 குவான்டிட்டி வந்து நமக்கு அதே தான் 50,000 ரூபாய்க்கு வரும். ஸோ அப்போ வந்து ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 2170 வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. ஸோ 2170. ஸோ இது வந்து நமக்கு இன்றைக்கி க்ரீனில் முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1000 ருபீஸ் வந்து நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் ஆகிருக்கு. ஸோ ஒரே ஸ்டாக் தான் பண்ணியிருந்தோம், மற்ற ஸ்டாக் எல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால் ஒரே ஒரு ஸ்டாக் தான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஒரு 1000 ரூபா வந்து தான் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஒருவேளை கரெக்டாக நமக்கு வால்யூமு ட்ரெண்டெல்லாம் அனலைஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடை வந்து ஒரு வேளை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக பை போயிருக்க தேவையில்ல. பட் வால்யூம் வந்து நல்லா இருந்ததுனால நம்ம பை போயிருப்போம், கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.